வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு நாம் 9 மைய தவம் பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை பார்ப்போம். அதாவது நமக்கு இருப்பது உடல், மனம், உயிர், அதை தாண்டி ஆத்மா, இறைநிலை. இந்த 5 விஷயங்கள் தான் பொதுவாக இருக்கிறது. அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காந்தம் அப்படிங்கிற ஒரு இதையும் சேர்த்து இந்த 6 பொருட்களை தான் அதாவது உடல், உயிர், மனம், காந்தம், ஆத்மா அப்படிங்கிற அந்த கருமையம், இறைநிலை. இப்போ இந்த விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. மனம், அதற்கப்புறம் உயிர், அப்புறம் காந்தம், அப்புறம் கருமையம் அப்படிங்கிற ஆத்மா, அப்புறம் பரமாத்மா. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இந்த 9 மைய தவம் செய்கிறப்போ பஞ்சபூதங்களுக்கு அறிகுறியாக நம்ம 5 மையங்கள், அதாவது நிலமையம் அப்படிங்கிற இந்த மூலாதாரம், அப்புறம் சுவாதிஷ்டானம் நீர்மையம், அப்புறம் மணிப்பூரகம் நெருப்பு மையம், அப்புறம் காற்று அநாகதம் காற்று மையம் அநாகதம், அப்புறம் விசுக்தி ஆகாய மையம், அடுத்தது அறிவு மையம் அல்லது மனத்துக்கு அறிகுறியாக இருக்கக்கூடிய இது ஆக்னை, அப்புறம் உயிர், அங்கே உயிரே ஒடுங்கி நிற்கிறது பார்த்திங்கனாக்கா சகசிராரம் அப்படிங்கிற அந்த துரியம். அப்போ உடல், மனம், உயிர் வந்துருச்சு உங்களுக்கு. அடுத்தது மிச்சம் இருக்கிற 3 பார்த்திங்கனாக்கா காந்தம், ஆத்மா, அப்புறம் இறைநிலை. இப்போ இதுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் விரிகிறோம். அதில் பார்த்திங்கன்னா வான்காந்தம், உடலில் ஜீவகாந்தம், அதே சமயத்தில் நம்மளுடைய ஆத்மா. இந்த ஆத்மா ஜீவன். இது நம்ம என்ன பண்ணணும், அந்த பிரம்மத்தோடு நம்ம ஒரு முக்தி ஐக்கியப்படுத்தி ஒரு முக்தி கொடுக்கணும். ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. அதுதான் பார்த்திங்கனாக்கா சிவகல தவம். ஆக இந்த 9 மையங்களை இந்த 6 விஷயங்கள் அடக்கி மகரிஷி 9 மைய தவமாக கொடுத்துருக்காரு. மேலும் சில நாளமில்லா சுரப்பிகள் நம்ம உடம்புல இருக்குது. அதுகளை சரிப்படுத்துவதற்கும் பார்த்திங்கனாக்கா இந்த மையங்கள், அதாவது விசுக்தி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தைராய்டு, பாராதைராய்டு, அதற்கு கீழே அநாகதங்களில் தைமஸ், அதுக்கு கீழே சோலார் பிளக்ஸஸ், அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அட்ரினலின், அப்புறம் பாலியஸ் சுரப்பி. இந்த மாதிரி இந்த நாளமில்லா சுரப்பிகளையும் அது உங்களுக்கு இது பண்ணுது. மேலே பிட்யூட்ரி, பினியல், இந்த மாதிரியான எண்டோக்ரின் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நாளமில்லா சுரப்பிகளையும் சரியாக இயங்க வைத்து உடலுக்கும், மனதுக்கும், உயிருக்கும் ஒரு தெளிவையும் புரிதலையும் கொடுக்கின்றது. ஆக நாம் இந்த 9 மைய தவத்தை செய்து எல்லா விதமான பலன்களையும் பெறுவோம். வாழ்க வளமுடன்.